ஒரு ஷெஃப் நான் சொல்றதை ஒத்துப்பாங்க. ஒரு விஷயம் என்னன்னா, குக்கிங்ல வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு ஆர்ட், ஒரு கலை. ஸோ அதுல இனோவேஷன் ரொம்ப முக்கியம், கிரியேட்டிவிட்டி. என்னடா ஊர்காவை எடுத்து சிக்கன்ல போடுறா, சிக்கன்ல ஒயினா போடுறா. This gives you that nice. There is no hard rules in cooking. Always choose another alternative. வந்தனம் சுஷ்வாகத்தம். வெல்கம் டு ஷெஃப் தாமுஸ் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது எல்லாரும் வந்து பயங்கரமான டிமாண்ட் கொடுத்துருந்தீங்க, இந்த சட்னி வேணும் அப்படின்னு. நம்ம செய்ய போகிற சட்னி பேர் பார்த்திங்கன்னா ரோஜாப்பூ சட்னி. ரொம்ப சிம்பிள், மேக்ஸிமம் 2 மினிட்ஸில் இந்த சட்னி செஞ்சிடலாம். ஸோ அந்த ரோஜாப்பூ சட்னின்னு சொல்லும்போது எல்லாம் பச்சையாக அரைச்சி தாளித்து கொட்டணும். சாப்பிடும்போது கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டுட்டு இட்லியோட, தோசையோட, அதே மாதிரி உப்மாவோட சாப்பிட்டாலும் சரி, பொங்கலோட சாப்பிட்டாலும் சரி கலகலாக இருக்கும். அந்த ரோஜாப்பூ சட்னியை இப்போ நம்ம எப்படி செய்யணும்னு நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான பொருட்கள் நம்ம பார்ப்போம். தேங்காய் 1/4 மூடி, காஞ்ச மிளகா, காரத்துக்கு தகுந்த மாதிரி நான் 4 நம்பர் வைக்கிறேன். ஒரு காரம் வேணும்னா நிறைய வச்சுக்கலாம். 4 நம்பர் காஞ்ச மிளகா, உரிச்ச பூண்டு 4 பல். இப்போ பூண்டு நிறைய வச்சிட்டிங்க அப்படின்னா வாயெல்லாம் விறுவிறுணும், அதனால பூண்டு 4 பல் போதும். கருவேப்பிலை, தாளிக்கிறதுக்கு 2 கொத்து, உப்பு தேவையான அளவு. தாளிப்புன்னு சொல்லும்போது கடுகு வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பெருங்காயம் வேணுன்றவங்க பெருங்காயம் யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் பெருங்காயம் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா பெருங்காயம் வேண்டாம். தாளிக்கிறதுக்கு கடுகு, கருவேப்பிலை, அதே மாதிரி அகைன் உளுத்த பருப்பு ஆப்ஷன் வச்சுக்கலாம். ஸோ இதுதான் தாளிக்கிறதுக்கு. ஸோ தேங்காய், காஞ்ச மிளகா, அதே மாதிரி பூண்டு வச்சு நம்ம அரைக்க போகிறோம். இப்போ அதை எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம். இதில் காஞ்ச மிளகா 4 நம்பர் போட்டுருக்கேன், தேங்காய் போட்டுறேன், அதே மாதிரி பூண்டையும் போட்டுறேன். பூண்டு 4 பல் பூண்டையும் போட்டுறேன். உப்பு தேவையான அளவு போட்டுறேன். இப்போது கொஞ்சம் தண்ணி ஊற்றி குறன்னு அரைக்கணும். அரைச்சிட்டு தரலாம். அழகாக அரைச்சிட்டோம், குறன்னு அரைச்சி வச்சுருக்கோம். இப்போ இதில் தாளிச்சிடலாம். தாளிக்கிறதுக்கு நல்லெண்ணெய் ஒரு 3 டீஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடாகுது. இதில் கடுகு, உளுத்தம்பருப்பு, அதே மாதிரி கருவேப்பிலை போட்டு நல்லா செவந்துட்டோம். உளுத்தம்பருப்பு செவுக்க வச்சுக்கலாம். அது சாப்பிடும்போது அந்த கிறிஸ்மஸ் இருக்கணும். இந்த ரோஜாப்பூ சட்னி நான் சொன்ன மாதிரி இட்லிக்கு நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிடும்போது சட்னி மேலே சூப்பராக இருக்கும். அதே மாதிரி தோசைக்கு சாப்பிட்லாம், கல் தோசைக்கு நல்லாயிருக்கும். ஸோ சூப்பரான அருமையான ரோஜாப்பூ சட்னி, கொஞ்சம் காரசாரமாக இருக்கும். ஸோ நல்லா செவந்து வந்துட்டுருக்கு. இப்போ என்ன பண்ணுறேன், அடுப்பு அணைச்சிட்றேன். அப்படியே எடுத்து இந்த சட்னி போட்டிங்கன்னா ஒரு சூப்பரான கலக்கலான ரோஜாப்பூ சட்னி 2 நிமிஷத்தில் செய்கிற மாதிரி ஒரு சட்னி செஞ்சுருக்கோம். ஸோ இது வந்து ஒன்லி அரைக்க வேண்டியது, தாளிப்பு கொடுக்க வேண்டியது தான். நான் சொன்ன மாதிரி இது இட்லி தோசையை சாப்பிடும்போது கலக்கல் பொங்கலோட அட்டகாசமாக இருக்கும். இது நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் கொடுங்க. அடுத்த எபிசோட் விடைபெறும் தாமோதரன். நன்றி, வணக்கம்.